the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பைப்லைன் தகர்த்த போது ரொம்ப தெளிவா எல்லாராலும் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிராளிகளை கை காட்ட முடிஞ்சு. ஆனா இங்க செங்கடல்ல இருக்கக்கூடிய இன்டர்நெட் கேபிள்களை டேமேஜ் பண்ணும்போது அப்படி கை காட்டவே முடியல. ஏன் அப்படின்னா ஏகப்பட்ட பிளேயர்கள் மேல சந்தேகம். ஆனா யார் செஞ்சிருப்பார்கள் அப்படின்னு யாருக்கும் தெளிவான க்ளூவே இல்லை. தெளிவா கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதுக்கு வருட கணக்குல ஆகும். அதுக்குள்ள செங்கடல் 2.0 அப்படின்னு சொல்லி புது பிரச்சனை வெடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்போதைக்கு யார் மேலெல்லாம் சந்தேகம் அப்படின்னு பார்த்துருவோம். முதல் சந்தேகம் ஹவுதி இயக்கம். ஹவுதி இயக்கம் சத்தியம் பண்ணிருச்சு, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு. ஆனா அவர்கள் சத்தியத்தை யாராலும் நம்ப முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. அப்ப ஏறக்குறைய சந்தேக லிஸ்ட்ல நிக்க வேண்டியதுதான். அடுத்த கட்ட பிளேயர் ஹவுதி இப்படி பண்ண போது இந்த மாதிரி டேமேஜ் பண்ண போறார்கள் அப்படின்னு 2 மாசமா கத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் ஒரு சில லிஸ்ட் கொடுத்துச்சு. அதாவது அங்க சுமார் ஒரு 15 கேபிள்களுக்கு மேல சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு 4 கேபிளை டார்கெட் வைக்கிறார்கள்னு இந்த இப்ப டேமேஜ் ஆன 4 கேபிளோட பேர்களை வெளியிட்டார்கள். அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அமெரிக்கா அந்த பகுதியை சுற்றி வளைத்து பாதுகாப்பு கொடுக்காதா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வருது. ஆனா அமெரிக்கா அதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்குது. இஸ்ரேல் கொடுத்த தகவலை பத்தி அன்னைக்கும் பேசல, இன்னைக்கும் பேசல. ஒருவேளை செங்கடல்ல கப்பல் போக்குவரத்து எல்லாம் தடை பண்ணி இவனுங்க எவனும் நமக்கு சப்போர்ட்டா வந்து தொலைய மாட்டேறாங்க, பேசாம அதை காட்டுல பெருசா செஞ்சிட்டோம்னா இந்த பகுதிக்கு களத்துல இறங்கி தானே ஆகணும் அப்படின்னு இஸ்ரேல் அமெரிக்கா கூட முடிவு பண்ணியிருக்கலாம். காரணம் இப்ப நடந்தது வேடிக்கை பார்க்க முடியாது எந்த நாட்டாலே. ஏன்னா அப்படியே பிளாக் அவுட் மாதிரி உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அடுத்தடுத்து இதே மாதிரி கை வச்சாங்கன்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளும், வளரக்கூடிய நாடுகள் ஸ்தம்பிச்சு போயிடும். அதுல இருந்து எந்திரிச்சு வர்றதுக்கே கணிசமான வருஷங்களை செலவிட வேண்டியதா இருக்கும். அதனால இந்த விவகாரத்துல பாதிப்பு அப்படிங்கிறது ஆசிய கண்டத்துல கொஞ்சம் கூடவே இருக்கும். அப்ப களத்துல இறங்கி தானே ஆகணும், ஒரு கூட்டணிக்குள்ள வந்துதான் ஆகணும், அக்ரெசிவா நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். அப்படி ஒரு பிளானை போட்டு இஸ்ரேல் அமெரிக்கா கூட செஞ்சிருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஒவ்வொரு தியரியா பார்க்கிறார்கள். அடுத்த தியரி ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, டேமேஜ் ஆகி போச்சு, அப்படி டேமேஜ் ஆன உடனே அதை அப்படியே ரீரூட் பண்றார்கள். ரீரூட் பண்ணி எந்த தடையும் இல்லாம சிக்னல்கள் டேட்டாக்கள் பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா அப்படி ரீரூட் பண்ணது எங்க அப்படின்னா, செங்கடலுக்கு அடுத்த லொகேஷனா ரீரூட் பண்றது சீனா நிலப்பரப்பு வழியா வருது. சீன நிலப்பரப்பா ஆத்தாடி அப்படிங்கிற அச்சம் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றது ரொம்ப சுலபம். ஏன் அப்படின்னா எல்லா நாட்டுக்குமே இருக்கும். சீனாவோட ஒரு சின்ன பார்ட்டை தூக்கி ஒரு முக்கியமான எக்ஸ்சேஞ்சில் வச்சா கூட பயந்து நடுங்கிரும் உலக நாடு பூரா. ஆத்தே திருடி போடுவானே அம்புட்டையும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இதுல ரிஸ்க் எடுப்பார்களா அப்படின்னு கேட்டா, ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. ரீரூட் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது. அப்படியே ரீரூட் தாக்கு பிடிச்சாலும் இப்படி ஒரு கணிசமா மொத்த சேனல்களை 4 சேனல்களை ரீரூட் பண்ணி ஒரு சேனல்ல கொடுக்கும்போது எவ்வளவு தூரம் எஃபிஷியன்சி, இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும். இந்த ரீரூட்ல தாக்கு பிடிக்காது. இப்படி ரீரூட் வரும்போது தன்னைத்தானே பெரிய ஆள்னு சொல்லிக்கக்கூடிய சீனா சும்மா இருக்குமா? டேய் எல்லாமே என் கண்ட்ரோல் தான் அப்படின்னு அவர்கள் பங்குக்கு வாய் பேச மாட்டார்கள். ஒருவேளை அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு சீனா கூட கைவரிசை காட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, சீனா காட்டணும்னு விரும்புச்சு அப்படின்னா சீனாவோட ஆள் மனசுல இந்த ரீரூட்ல ஒரு மைலேஜ் எடுக்கலாம் அப்படின்னு எண்ணம் இருந்தா போதுமானது. அதுக்கடுத்து அவர்கள் கொஞ்சம் திட்டங்கள் போட்டா போதும். மீதி திட்டங்களை ரஷ்யாவும் போட்டு கொடுக்கலாம், இல்ல ஈரானும் போட்டு கொடுக்கலாம், இல்ல இந்த 3 நாடுகளும் கூட்டணி போட்டு கூட ஏதாச்சும் வேலையை பார்த்துருக்கலாம். காரணம் அதுல பெரும்பாலும் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது ஆசியால இருந்து ஐரோப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய விவகாரங்கள் தான். அதுல ஈரானுக்கோ ரஷ்யாவுக்கோ பாதிப்பு இருக்குமான்னு கேட்டா பாதிப்பு இருக்கும். மேஜர் யாருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். அது போக இந்த காலத்துக்குள்ள வந்து தானே ஆகணும். இப்ப இந்த பக்கமும் இப்படியே யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு ஈரான் ஆகட்டும், இல்ல சீனா, ரஷ்யா, ஹவுதி அப்படின்னு இந்த ஒரு கூட்டணி சுத்தி வளைச்சாலும் ஒருவேளை கேபிள் கட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்க முடியாது. ஏதோ கப்பலை தாக்குறாங்க, வீர வசனம் பேசி எல்லா நாடுகளும் போர்க்கப்பல் அனுப்புறோம். கேபிள்களை தாக்கும்போது என்ன பண்ண முடியும்? எவ்வளவு நாட்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அவன் கேட்கறது என்ன?
இஸ்ரேல் காசா யுத்தத்தை நிறுத்து, அதை செஞ்சுவிடுவோம் அப்படின்னு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்காக கூட இந்த பிளேயருக்கு பண்ணியிருக்கலாம். நடுவுல நரிப்பைய சீனாவை சேர்த்திருப்பாங்க. சீனா இல்ல வாண்டடா வந்து வண்டியில ஏறி இருக்கும். ஏன்னா இந்த ரீரூட்ல மைலேஜ் தேரலான்னு. இப்படி ரஷ்யா உக்ரைன் யுத்தம் அந்த பைப்லைன் தகர்ந்தப்ப தெளிவா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நகர்த்த முடிஞ்சுச்சு. ஆனா இந்த கேபிள்கள் தகர்த்த போது அப்படி ஒரு ஸ்டாண்டே இல்லாம குளோபலா இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்கள் மேலேயும் சந்தேகம் வந்து பாயுது. ஆனா எந்த நாடுகளும் ரியாக்ட் பண்றதே இல்ல. எல்லா நாடுகளும் நடந்த விஷயத்த மீண்டும் மீண்டும் பேசுறார்களே ஒழிய, "டேய் உன்ன பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன்ல, அதுக்கு பதில் சொல்றா" அப்படின்னா எந்த பயலும் வாய தொறக்கறதில்ல. அதனால இந்த விவகாரம், இந்த கேபிள் துண்டிப்பு விவகாரம் அப்படிங்கிறது உலக வரலாற்றுல பல விஷயங்கள் இன்னமும் மர்மமாவே இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாரி மர்ம பட்டியல்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உண்மை நடுவுலயே வந்துரும். ஆனா யாருமே ஏத்துக்க மாட்டோம். இல்ல இது தப்பு. எதச் சொன்னாலும் இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. அப்ப எதுடா உண்மை? அது எனக்கு தெரியாது. ஆனா நீ சொன்னது பூரா தப்பு அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கும். இந்த கேபிள் விவகாரம் இந்த 2 பட்டியல்ல எங்க போய் உட்காரப் போகுதுங்கிறது தெரியலப்பா.